ஏன் ஆண்களுக்கு வீடு சுவாரஸ்யமா இல்ல? ஒரு பயம், ஒரு தயக்கம் இருந்துகிட்டே. என்ன தயக்கம், பயம்? இல்ல, நம்ம எதனா பேசினா சண்டை வந்துருமோ, நம்ம எது பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பயமாவே இருக்கு உங்ககிட்ட பேசும்போது. ஒரு இன்ஹிபிஷன் இல்லாம பேச முடியல. ஆமா, இது இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம்னா அந்த பயம் இல்லாம அவங்க என்ன ஜட்ஜ் பண்ண போறது இல்ல, இவங்க திருப்பி நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, என்ன பண்றாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வீடியோல முதல்ல பேசுறவர் மனைவி கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாரு அப்படின்னா, அப்போ இவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, எந்த மாதிரி எல்லாம் பெண்கள் பேசினா நம்ம எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரியல. மனைவி பேசுறத பார்த்தே பயப்படக்கூடிய இவர் எப்படி லைஃப் லாங் அந்த மனைவி கூட சந்தோஷமா வாழ முடியும்? அப்போ அவருக்கு தேவை நம்முடைய தந்திரா ஞானம், அதாவது பெண்களுடைய உளவியலை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இதுல தெரிய வருது. தெரிஞ்சுக்கிட்டா அவர் அவருடைய மனைவியை அழகா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறத உண்மை. கமிட்மெண்ட் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சார். இப்போ பையன் இருக்கானா அடுத்து அவனுக்கு போட்டோ ஷூட் பண்ணணும்னுவாங்க. ஆல்ரெடி இருக்க கமிட்மெண்ட்கே ஆல்ரெடி ஓடிட்டே இருக்கும் சார். அதுக்கே நேரம் பத்த மாட்டோம். பட் இருக்க என்ன ஆகும்னா நாளாக இதை பண்ணணும் அதை பண்ணணும் திரும்ப ஏதாவது சொல்லி ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெண்டாவதா ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, கமிட்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு இன்னொரு விஷயம் பேசினாரு, போட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு. பெண்கள் எப்பவுமே அவங்க மனசுக்கு பிடிச்சத எமோஷன்ஸ் அதுல இருந்து தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஆண்கள் எப்பவுமே லாஜிக் திங்க் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாம லாஜிக், நம்ம புத்தியில இருந்து நம்ம யோசிச்சு அவங்க கிட்ட நம்ம பேச வேண்டியது இருக்கும். அவங்க மனசுல இருந்து பேசுறத நம்ம புத்தியில இருந்து பேசணும். அப்போ இதை ஹேண்டில் பண்றதுக்கு தெரியணும். இதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கு. ரிலாக்ஸ் பண்ணதான் வீட்டுக்கே வரோம், ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வரோம். அப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஷியல் பத்தியும் ஃபியூச்சர் பத்தியும் அவங்க நிறைய பேசிட்டே இருக்காங்க, ஓவரா பேசிட்டே இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷன் மாதிரி. இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வீட்டுக்கு போனா மனைவி பேசிக்கிட்டே இருக்காங்க, ரிலாக்ஸ் பண்றதுக்கு தானே நான் வீட்டுக்கு போறேன், ஆனா அங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, எஸ், பேசுவது என்பது பெண்களின் இயல்பு, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது தெரியல இல்ல. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பிரச்சனை. அப்போ அந்த பேசுற மனைவிய எப்படி நாம கையாளணும், அவங்கள பேச விடணும், அதை தடுக்கவே கூடாது. ஆனா நாம இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. குறை சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் கேட்கும் போது டென்ஷன் ஆகும். இப்ப வெளியில போயிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த அட்மாஸ்பியருக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதே போல குறை சொல்வது, கண்டிப்பா சொல்றேங்க, நீங்க உங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்கலன்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும், கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்கலன்னா அது எதுவாக இருக்கட்டும், அவங்க பேசுறத கேட்கல, அவங்க சூசகமா சொல்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கல, குறிப்பாக தாம்பத்தியத்துல அவங்களுக்கு உங்களால முழு திருப்தி கிடைக்கல அப்படின்னா முதல்ல உங்களை குறை சொல்லுவாங்க, உங்களை சுத்தி இருக்கவங்களை குறை சொல்லுவாங்க, எல்லாரையும் குறை சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. ஸோ இது எல்லாமே எதை காட்டுதுன்னா, இன்றைய சமூகம் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு தேவையானதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்குங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டா போதும்.